அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான பரணி இலக்கியம்ப. நம்முடைய தமிழ் மொழியில் தோன்றியிருக்கின்ற பரணி இலக்கிய நூல்கள் என்னென்ன, அதன் ஆசிரியர் யார், காலம் என்ன, அந்த நூல் எதை பற்றி பாடுகின்றது, எதற்காக பாடுகின்றது, அதாவது எதற்காக எழுந்தது என்பதை பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரணி இலக்கிய அட்டவணை. முதல் நூலாக கொப்பத்து பரணி. ஆசிரியர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை. காலம் 1054. பாடல் பற்றிய குறிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லைப்பா. ஆனா இந்த பாடல் எதற்காக எழுந்தது அப்படின்னா, ராஜேந்திரன் 2 அப்படின்னா இரண்டாம் ராஜேந்திரன் மேலே சாளுக்கிய வேந்தன் ஆகவ மல்லனுடன் கொப்பம் என்ற இடத்தில் போர் செய்து பெற்ற வெற்றியினை இந்த கொப்பத்து பரணியானது பாடுகின்றது. சரிங்களா? அதே சமயம் உண்மை போர், நன்றி உணர்வு, அந்த மன்னன் மீதான நன்றி உணர்வின் காரணமாக இந்த ஆசிரியர் இந்த கொப்பத்து பரணி என்கின்ற நூலை பாடி இருக்கின்றார். அடுத்த நூல் கூடல் சங்கமத்து பரணி. ஆசிரியர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை. காலம் 1064. பாடலும் கிடைக்கப்பெறவில்லை. அது பார்த்தீங்கன்னா, வீர ராஜேந்திரன் மேலே சாளுக்கிய வேந்தனான அதே ஆகவ மல்லனுடன் கூடல் சங்கமம் என்ற இடத்தில் போர் செய்து பெற்ற வெற்றியினை பாடுகின்றது இந்த நூல். சரிங்களா? இதுவும் அதே காரணத்துக்காக தான். இந்த போர் உண்மையான போர். அதே சமயம் அந்த மன்னன் காட்டிய உணர்விற்காக இந்த புலவர் அவர் மீதான நன்றி உணர்விற்காக இந்த நூலை பாடியிருக்கின்றார். சரிங்களா? அடுத்து மூன்றாவதாக கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் பாடியது. 1112ஆம் ஆண்டு. 599 பாடல்கள் இருக்கின்றன. முதலாம் குலோத்துங்கன் மீது பாடப்பட்டது. அந்த முதலாம் குலோத்துங்கன் வட கலிங்க வேந்தன் அனந்த பன்மனோடு போர் செய்து பெற்ற வெற்றியின் காரணமாக ஜெயங்கொண்டார் அவர்கள் இந்த நூலை பாடியிருக்கின்றார். இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நன்றி உணர்வின் காரணமாக எழுந்த நூல். அதே பெயரில் கொண்ட இன்னொரு நூல் கலிங்கத்து பரணி. அதனை பாடியவர் ஒட்டக்கூத்தர். 1096 என்கின்ற காலத்தை சேர்ந்தது. பாடல் பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை. விக்ரம சோழன் இளவரசா இருந்தபோது தென் கலிங்கரோடு போரிட்ட பெற்ற வெற்றி, அதன் காரணமாக இந்த நூலை ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கின்றார். இதுவும் நன்றி உணர்வின் காரணமாக எழுந்த நூல் ஆகும். அடுத்ததாக தக்கையாக பரணி. ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கின்றார். 1155ஆம் ஆண்டு. 814 பாடல்கள் இருக்கின்றன. வீரபத்திரர் தோன்றி தக்கையாகத்தை அழித்த புராண வரலாறு, சம்பந்தர் சரிதமும் இதில் கூறப்படுகின்றது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூலானது ஒட்டக்கூத்தர் புராண கதைக்காக, தமது பக்தி உணர்வினை வெளிப்படுத்துவதற்காக இந்த நூலினை அவர் பாடியிருக்கின்றார். சரிங்களா? அடுத்து ஆறாவது நூல் ரணியவதை பரணி. ஆசிரியர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை. காலம் 1210. பாடல்கள் 693. பிரகலாதனுக்காக நரசிம்மமூர்த்தி தூணினின்றும் வந்து ரண்யனை வதைத்து பெற்ற வெற்றியின் காரணமாக இந்த நூல் எழுந்தது. இதுவும் பக்தி இலக்கிய வகையாக அமைகின்றது. புராண கதை. அடுத்து அஞ்ஞவதை பரணி. தத்துவராயர் இயற்றியிருக்கின்றார். 1450ஆம் ஆண்டு. 493 பாடல்கள் இருக்கின்றன. ஞானவேந்தன் தோன்றி அஞ்ஞானத்தை வதைத்து பெற்ற வெற்றியினை பாடுகின்றது இந்த நூல். தத்துவ உணர்வினை உணர்த்துவதற்காக இந்த நூலானது எழுந்தது. ஆக தத்துவம் என்கின்ற வகையை சார்ந்த நூல். அடுத்து மோகவதை பரணி. தத்துவராயர் இயற்றியிருக்கின்றார். 1450ஆம் ஆண்டு. 349 பாடல்கள் இருக்கின்றன. மோகனை விவேகன் வெற்றி பெறுதல், இதுதான் இந்த மோகவதை பரணியினுடைய உள்ளே அமைந்திருக்கின்ற கதை கரு. சரிங்களா? இதுவும் அதே போன்று தத்துவ உணர்வினை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. தத்துவராயர் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக பாசவதை பரணி. இயற்றி இருப்பவர் வைத்தியநாத தேசிகர். காலம் 1640. 737 பாடல்கள் இருக்கின்றன. பாசத்தை ஞான வினோதன் வெற்றி பெறுதல்,
இதுவும் பார்த்தீங்கன்னா தத்துவ உணர்வின் காரணமாக எழுந்த நூல். ஆக இந்த வெற்றியினை வைத்தியநாத தேசிகர் அவர்கள் பாசவதை பரணி என்கின்ற நூலாக எழுதியிருக்கின்றார். அடுத்த நூல் திருச்செந்தூர் பரணி. சீனி புலவர் பாடியிருக்கின்றார். 18ஆம் நூற்றாண்டு 174 பாடல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த குறியீடு கொடுத்திருக்காங்க பாருங்க. சரிங்களா? அடுத்து சூரபத்மனை முருகன் வெற்றி கொண்டதை இந்த நூலானது சீனி புலவர் அவர்கள் பாடியிருக்கின்றார். திருச்செந்தூர் பரணி. இதுவும் புராண கதை தான், பக்தி இலக்கியமாக அமைகின்றது. அடுத்ததாக கஞ்சவதை பரணி. இந்த நூல் பார்த்தோம்னா ஆசிரியர் பெயர், காலம், பாடல் எண்ணிக்கை ஆகிய குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. கம்சனை கிருஷ்ணன் வதைத்தது அது பற்றிய நிகழ்வைத்தான் கஞ்சவதை பரணி என்கின்ற இலக்கியமானது பாடுகின்றது. புராண கதை இலக்கிய வகை. அடுத்ததாக கலசை சிதம்பரேசர் பரணி. சுப்பிரமணிய முனிவர் என்பவர் பாடியிருக்கின்றார். 1800, அதாவது 18ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் எண்ணிக்கை கொடுக்கப்பெறவில்லை. இது பரணி பிரபந்தம் அல்ல என்று கூறுகின்றார்கள். சிதம்பரேசர் பரணி என்று இருக்கின்றது, ஆனால் இது பரணி பிரபந்தம் அல்ல என்று இந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம எங்கிருந்து பெறுகின்றோம் என்றால், தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற தம்முடைய நூலில் அருணாசலம் அவர்கள் கொடுக்கின்றார்ப்பா. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பரணி நூல்கள் கிட்டத்தட்ட 12 பரணி நூல்கள் நம்ம பார்த்தோம். அந்த நூல்களுடைய ஆசிரியர், காலம், பாடல்கள் எதற்காக இந்த நூல் எழுந்தது, அதே சமயம் அந்த நூல் பற்றிய குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. இதே போன்ற சிற்று இலக்கியங்கள் இன்னும் பிற இலக்கிய வகைகள் இருக்கின்றன. அவற்றினுடைய பதிவுகள் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன்ப்பா. சரிங்களா? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.